கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கட்டளை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கட்டளையிட்டபடி சபையார் எல்லாரும் பிரயாணம் பண்ணி அந்த அவர் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்போ சபையார் எல்லாரும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்க சபையார் எல்லாரும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாங்க. இன்னைக்கு நிறைய சபையார் கீழ்ப்படுகிறது இல்லை. சபைக்கு 2 எட்டப்ப இருப்பான், யூதாஸ் இருப்பான், இப்படியெல்லாம் இருப்பான். ஒன்று தண்ணிக்கு எழுத்து, அவனை வெட்டுக்கு எழுப்பான். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது, இஸ்ரேல் ஜனங்கள் சபையார் எல்லாரும் கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாரும் பிரயாணம் பண்ணி போனார். அவர் போச்சோன்னா பேரும் கட்டளை மீறக்கூடாது. இல்லை, அது அவர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, இவர்கிட்ட சொல்லலை. என்ன, சபை மூப்பர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, அவர் பாஸ்டர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட தான் பணக்காரர் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, அதனால நான் போக மாட்டேன், என்கிட்ட சொல்லலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு சபையில் ஒரு எழுப்புதல் இல்லாமல், சபையில் இன்னைக்கு அநேக பிரச்சனை ஒரு காரணம் சபையார் எல்லாரும் என்ன பண்ணுறதில்ல, ஒரு மனம் இல்லை, அந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. என்ன, ஒரு ஊழியக்காரர் பேசினா வியாக்கியானம் பண்ணுறது, பின்னால் இருந்துட்டு என்ன ஃபோட்டோ எடுத்துட்டு அவரை தவறாக பயன்படுத்துது. கட்டளைக்கு பிரயாணப்பட்டு போனால் பேரணும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவ பிள்ளைங்க, அநேக சபையில பிரச்சனை போராட்டம் வரும். காரணம் என்ன? தேவ கட்டளைக்கு சபையா கீழ்ப்படி நடக்கிறது இல்லை. அது எப்படி ஆண்டவர் அப்படி பேசுவார்? இப்படி பேசுவார், ஏன் போன போப்பா, நீ போனாதான் சபை ஆசீர்வாதம், உன் குடும்பம் ஆசீர்வாதம். இன்னைக்கு சபை அநேக சபைகள் நாறிக்கொண்டு இருக்கிறது. அது எந்த சபையா இருந்தாலும் சரி, சபை நார் காரணம் என்ன? சபையா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அவர் பிரயாணப்பட்டு இந்த இடத்துக்கு போன பேரணும். ஆபிரகாமை பாருங்கள், நான் காண்பிக்க தேசத்துக்கு போக சொன்ன உடனே கீழ்ப்படுத்த அவர் போயிட்டார். தேவ பிள்ளைகள் அவர் மட்டும் போகல, கிட்டத்தட்ட அவனோடு இருந்த 318 பேர், அநேக வேலைக்காரி எல்லாம் பிறகு போனாங்க என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு கட்டளையிட்டபடி எல்லாரும் அவர்கள் கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு சபையில் ஒரு முடிவு எடுத்தால் இந்த சபையார் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது தான் இந்த ஊழியக்காரர்கள், மூப்பர்கள், தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் அவங்க ஒரு மனதோடு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படும் போது தான் சபையில் குழப்பம் வராது. தேவ பிள்ளைகளே, பிரச்சனை வராது. சபையில் அநேக நன்மைகள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். இந்த ஒரு மனம் இல்லைன்னா, தண்ணிக்கு வேட்டைக்கு இழுத்தின்னா ஒரு அற்புதம் நடக்காது. சபையார் எல்லாரும் கீழ்ப்படுந்தார்கள். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எங்க பிரயாணம் பண்ணி போகணுமோ, எங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணுமோ அங்க பேரணும். இருக்க இடத்துலயே சிங்க அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு அநேகர் அப்படிதான், அவன் இஷ்டப்படி போறது. தேவன் என்ன கட்டளையிட்டாரோ அதே தான் சபையார் செஞ்சாங்க. இன்னைக்கு சபைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு அநேக காரியங்களை சபையில பிரச்சனை போராட்டம். உன் சபை கட்டுப்பாடு குப்பைக்கு போடு. தேவ பிள்ளைங்க, தேவன் என்ன கட்டளை கொடுக்காரோ அதைப்படி நீ நட. அது நடக்கும்போது தான் அந்த சபை வளரும். ஆண்டவர் ஒன்னையும் அந்த சபை நிமித்தம் உன் குடும்பம் வளரும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். என்னைக்கு தேவனுடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியாம போனீங்கன்னா சபை வளராது. அது சபை எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய சபையா இருக்கலாம், என்ன 1,00,000 பேர் இருக்கலாம், 50,000 பேர் இருக்கலாம், யாரா இருக்கலாம், எல்லாம் ஒரு நொடிப்புல தூள்துலா பேர். தேவ பிள்ளைகளை, கட்டளைக்கு சபையார் கீழ்ப்படிந்தார்கள், அப்படியே போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால தேவ பிள்ளைகளை, நீங்களும் சபையாராக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுங்க. என்ன, மனுஷனுடைய கட்டளைக்கு அல்ல. இன்னைக்கு அநேகர் பாஸ்டருடைய கட்டளைக்கு கீழ்ப்படித்தாங்க, தேவனுடைய கட்டளை மறந்துருந்தாங்க. தேவனுடைய கட்டளைக்கு சபையார் கீழ்ப்படியும்போது தான் அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சபையாரே, சகோதரனே, சகோதரே, நீங்க யாராக இருக்கலாம், எந்த சபையாக இருக்கலாம், தெய்வ சமுத்திரம் ஆண்டவரே சோதரனப்பா. சபையார் எல்லாரும் கட்டளை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிரயாணப்பட்டு போனார்கள் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நாங்களும் சபையாராக ஆண்டவரே கீழ்ப்படிந்து கடந்து போவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியாது சொல்லிட்டோம். I love TV because of name of Jesus. சபையார் நாங்கள் வீரக்கூடாது, ஒரு மனதோடு எல்லாரும் கடந்து போகும். அது மூலம் நம்முடைய நாம மகிமைப்படும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். சபையார் ஒரு மனத்தோடு நீங்க செயல்படுங்க. கர்த்தர்
என் கட்டளை கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் சபையை ஆசீர்வதிப்பார்.